அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 கோனார் பொதுத்தமிழ். எங்களிடம் சிலபஸ் பேஸ்டு புத்தகம் இருக்குது. கொஸ்டின் பேங்க் டெஸ்ட்டு போகிறதுக்கு கொஸ்டின் பேங்கும் எங்களிடம் கிடைக்கும். இன்றைக்கு முதல் டெஸ்ட்டு மேக்ஸ் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இணை எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு. இந்த இணை எழுத்துக்களில் 2 கொஸ்டின் கேட்குறாங்க, ஈஸியாக அடிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டெய்லியும் ஒரு டெஸ்ட்டு, ஒரு சாப்டர்லேருந்து ஒவ்வொரு டெஸ்ட்டு தமிழில் டெய்லியும் தினந்தோறும் வரும். இணை எழுத்துக்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உடைய எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா அழகாக ஆன்சர் பாருங்கள், இணை எழுத்துக்கள் அடிக்கணும். இணை எழுத்துக்கள் அதாவது ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உடைய எழுத்துக்கள் எவ்வாறுனா இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள் எழுத்தாக கருதப்படும் 6 வல்லின மெய் எழுத்து கேட்குறாங்க. வல்லினம்னா கசட டபர ஏதான் ஆன்சர். இணை எழுத்தாக மெல்லின ஞங்கன்ன நம்மண்ண. இங்கே பாருங்கள், இதிலே ஞங்கன்ன இந்து போட்டு இப்பு போட்டுக்கிறான், அதனால் இதை அடிச்சிடக்கூடாது, உங்களை ஏமாத்துறதுக்காக கொடுத்துறோம். ஆப்ஷன் பி கிடையாது, ஆப்ஷன் ஏ ஞங்கன்ன நம்மண்ண. இந்த இடத்துல பாருங்களா, 3வது கொஸ்டின், திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல் எதற்கு எடுத்துக்காட்டுனா இணை எழுத்து. இணை எழுத்துக்கள் எப்படின்னா, இணை எழுத்து இக்குக்கு இங்கு வரும், இச்சுக்கு இஞ்சி, இட்டுக்கு இன்னு, இத்துக்கு இந்து, இப்புக்கு இம்மு, இருக்கு இன்னு, 2 சொன்னா. அப்போ இணை எழுத்துக்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 2வது எழுத்து எப்பயுமே 2வது எழுத்து மெல்லினத்தில் வரும். திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். பாருங்களா, இணை எழுத்துக்கள் இந்த மாதிரி கொடுத்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, திங்கள் இங்கு ஞங்கன நம்மன 2வது எழுத்து மெல்லின எழுத்தாக வரும். அதற்கு பக்கத்தில் அந்த மெல்லினத்தை பக்கத்தில் கசட டப்பர கா வரிசையிலையும் வரலாம், சா வரிசையிலையும் வரலாம். அதில் 2வது தான் வரும். ஃபஸ்ட்டு 2வது எழுத்து மெல்லின எழுத்து, அதுக்கப்புறம் கசட டப்பர ரைட்டுங்களா. கசட டபரில் வரலாம், எது வேணாலும் வரலாம். சா வந்து இந்த சாவுக்கு என்னமான இச்சுக்கு இஞ்சி, அந்த சா வரிசை எது வேணாலும் வரலாம். அப்போ பாருங்கள், திங்கள், மண்டபம், சந்தனம், அம்பு, இணை எழுத்துக்கள். ஆன்சர் என்னது? இணை எழுத்துக்கள். அடிக்க வேண்டாம். எரள வழல இடையினத்துக்கு இணை எழுத்துக்கள் கிடையாது. 2 கொஸ்டின் இதில் சிம்பிளாக அழகாக எடுக்கலாம். 2 கொஸ்டின் வந்திருக்குது 2025 குரூப் 4ல் 2 கொஸ்டின் வந்திருக்குது. இதிலேருந்து நான் இதை ப்ரூஃபோட காட்டுறேன். நம்ம புக்கிலேருந்து ஒரு கடந்த குரூப் 4ல் ஒரு 60 கொஸ்டின் கோனார்லேருந்து அப்படியே வந்திருக்குது. ஒரு 40 கொஸ்டின் அவுட் ஆஃப் சோர்ஸ் போயிட்டாங்க. ரைட்டு, பார்க்கலாமா? இப்போ இடையினம் எரள வழல. அப்போ இடையினத்துக்கு இணை எழுத்துக்கள் கிடையாது, அதே இனமாக தான் வரும், ஒரே இனம். அதுக்கு இணை எழுத்து இந்த எரள வழலுக்கு ஒரே இனம். இந்த கொஸ்டின் கூற்றில் வச்சுருந்தாங்க 2025 குரூப் 4ல். கூற்றில் மெய்யெழுத்துக்களைப் போன்று இவ்வெழுத்துகளிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. மெய்யெழுத்துக்களை போன்ற இவ்வெழுத்துகளிலும் இணை எழுத்து உண்டு. இதில் கூற்றில் வச்சுருந்தாங்க, மெய்யெழுத்துக்கள் போலவே உயிர் எழுத்துகளின் இணை எழுத்துக்கள் உண்டு. கூற்று 1ன்னு வச்சுருந்தான். அப்போ உயிர் எழுத்து அடிக்கணும். ரைட்டுங்களா? அடுத்தது, உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் அமையும். என்னது? இணை எழுத்து. இப்போ உயிர் எழுத்துக்கள் ஆக்கு ஆ, ஈக்கு இ, ஊக்கு ஊ, ஏக்கு ஏ, ஐக்கு நமக்கு இணை எழுத்து ஐ இல்லை, அதில் ஓசையில் ஈன்னு முடியுது, அதனால் ஐக்கு இனமான எழுத்து ஈ. அவுக்கு இனமான எழுத்து ஊ. பாருங்க, இந்த கொஸ்டினும் பொருந்தாத இதில் கேட்டிருந்தாங்க. ஐக்கு ஈ இந்த பொருந்தாதுல ஒரு இது கொடுத்து ஐக்கு ஆண் கொடுத்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க 2025 குரூப் 4ல். அவுக்கு ஊ. சொல்லின் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. ஒரு சொல்லில் உயிர் எழுத்து சேர்ந்து வருவதில்லை, சரி. ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்துக்கள் இல்லை. ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை. அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமான குறில் சேர்ந்து வரும். ஓ ஓதல், தூவும், தாழி. இது தூவும் எவ்வாறு நெடில் குறில் என்று அமைகிறதுன்னா, தூ இத்து கூட்டல் ஊ. ஆன்சர்
ஓகேங்களா? தினந்தோறும் ஒரு டாபிக் பார்க்கலாம். இன்றைக்கு இணை எழுத்துகள். நன்றி, வணக்கம்.